ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பது சேனல். இந்த வீடியோ எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் சோஷியல் டீம் பது சேனல் லைக் பண்ணுங்கள். வாழ்க்கையில் நான் ரொம்ப விரும்பி ஆசைப்பட்ட ஒரு விஷயம் எதுன்னா தஞ்சை பெரிய கோயில் பார்க்குற ஒரு விஷயம். இங்கே போகணுன்னு எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே எனக்கு ஒரு ஆசை. அந்த ஆசை எனக்கு இப்போ தான் நிறைவேறிச்சு. அந்த தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்டை விட்டுட்டு ரயில்வே ஸ்டேஷனை விட்டுட்டு வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே நடந்து வரும்போது சிக்னல் கிராஸ் பண்ண ஆப்போசிட்டில் இந்த தஞ்சை பெரிய கோயில் பெருவுடையார் கோயிலை பார்த்த உடனே எனக்கு கண்ணில் தண்ணிங்க. அந்தளவுக்கு ஒரு ஆனந்த, ஒரு சந்தோஷம். வாழ்நாள் கனவு இது. இவ்வளோ ஒரு பிரம்மாண்டத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை. மனசு ஃபுல்லாக சந்தோஷத்தோடு நான் அந்த கோயிலுக்கு போனேன். அன்றைக்கி சனி பிரதோஷம் அப்படிங்கிறது இன்னும் விசேஷம். ஸோ வாழ்க்கையில் பிரதோஷத்தன்னைக்கு பெருவுடையார் கோயிலில் நந்தியோடைய அபிஷேகத்தை பார்க்குற பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த தஞ்சை பெரிய கோயிலை பற்றி நிறைய பேர் உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பாங்க. நானும் அதில் ஒத்தியாக இருக்கிறேன். ஏன்னா இதில் எனக்கு ஒரு பெருமை, என்னுடைய சேனலில் நான் இதை போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு. இது ராஜராஜ சோழன் கட்டினது, இது எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் இதோட நிழல் கீழே இதுவாகாது, இதில் நிறைய மர்மங்கள் இருக்குது, இது எல்லாமே தெரியும். இருந்தாலும் இதில் எனக்கு என்னெல்லாம் சொல்லணும் அப்படின்னு நான் விருப்பப்பட்டதெல்லாம் உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த கோயிலோட கட்டமைப்பு பார்த்திங்கன்னா, தலைமை சிற்பி குஞ்சர மல்லன் அப்படின்ற ஒரு ராசராச பெருந்தச்சன் இவர் கட்டினதாக சொல்கிறாங்க. இது கோயில் அடிப்பாகம் 16 அடியை, உயரம் ஒரே கல்லில், நந்தி 20 டன் எடை, 2 மீட்டர் உயரம், 6 மீட்டர் நீளம், 2.5 மீட்டர் அகலம். இது கோயில் நந்திக்கு அடுத்தபடியாக இந்தியாவிலே, அதாவது இதுதான் பெரிய நந்தியா, 2வது பெரிய நந்தியாக சொல்கிறாங்க. இதில் வெளியில் பெருந்தேவி இருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா பிற்காலத்தில் பாண்டியர்களால் 13ஆம் நூற்றாண்டில் அம்மன் சன்னதி, விஜயநகர அரசர்களால் முருகர் சன்னதி, மராத்திய அரசர்களாக விநாயகர் சன்னதி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தஞ்சை நாயக்கர்களாலும் இந்த கோவில் பெருமைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோயிலோடைய சிறப்பு வடிவமைப்பு, இதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு இந்த வடிவமைப்பு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. சில கோட்பாடுகள் இருக்குது. அந்த கோட்பாடை தான் இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு கோட்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எகிப்திய பிரமிடு கட்டுமான முறைக்கும் தஞ்சை மற்றும் கங்கை கொண்ட சோழபுரம் இந்த கோயில் இருக்கக்கூடிய கட்டுமான முறைக்கும் ஒற்றுமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் கற்கள் அடுக்கி அதே மாதிரி கோர்த்து வச்சு தான் கட்டப்பட்டிருக்கு. ரெண்டுத்துலேயுமே எகிப்தில் இருக்கக்கூடிய பிரமிட் ஆகட்டும், இந்த தஞ்சை பெரிய கோயிலாகட்டும், இந்த கோள்கள் அதோட கதிர்வீச்சுகள் மைய பகுதியில் குவிஞ்சி வர மாதிரி வடிவமைக்கப்பட்டுள்ளது. புவி அதிர்வுகளால் எந்த ஒரு பாதிப்பும் இந்த பெருவுடையார் கோயிலுக்கும் ஏற்பட்டதில்லை, எகிப்து பிரமிடுக்கும் ஏற்பட்டது கிடையாதுன்னு சொல்கிறாங்க. கதிர்வீச்சுகளுடைய குவியலில் பாதுகாக்கப்பட்ட அரசர்களின் உடல்கள் கெடுவதில்லை. அதே மாதிரி தான் சோழ கோவில்களிலும் நிலைநிறுத்தப்பட்டுள்ள ஆவுடை லிங்கங்கள் எல்லாமே சக்தி வாய்ந்தவையாக இருக்குங்க. இது முதல் கோட்பாடு. 2வது கோட்பாடு பார்த்திங்கன்னா, எல்லோரா குகைகள் இருக்குது பார்த்திங்களா, எப்படி ஒரு பெரிய மலையை குடைஞ்சி கட்டப்பட்டதோ அதே மாதிரி தான் தஞ்சை பெரிய கோயில் விமானமும் ஒரு பெரிய மலையை அந்த கோபுர வடிவத்துக்கு வெட்டிட்டு நுட்பமாக அதில் சிற்பங்கள்லாம் அந்த விமானத்தின் மேலே செதுக்கப்பட்டு வச்சுருக்காங்க. விமானம் அதாவது இந்த கோவிலுடைய விமானம் பார்த்திங்கன்னா உத்தம வகையை சார்ந்ததுன்னு சொல்கிறாங்க. அதாவது மிகச்சிறந்தது. தமிழில் மாடக்கோயில்னு சொல்லுவோம். உத்தமம்னா மாடமாக இருக்கும். முதல் மாடம், 2வது மாடம் அந்த மாதிரி இருக்கும். இங்கே முதல் உதாரணம் தட்சிணமேரு கோரங்கநாதர். இது பக்கவாட்டில் 99 அடி சதுர அடித்தளத்தில் இருக்குது. படுக்கையான பகுதி நீண்டு அப்படியே துருத்திருக்கும். 5 பகுதியாக இந்த மாடம் விமானம் பிரிக்கப்பட்டிருக்கு. நடுவில் உள்ள பகுதி பார்த்திங்கன்னா மற்ற பகுதியை விட சின்னதாக பெருசாக இருக்கும். தரமட்டத்துக்கு கீழே இருக்கிற தளத்துலேருந்து சிகரம் வர பார்த்திங்கன்னா குடம் மாடம் மாறி மாறி இருக்குது. சுவரில் பதித்த தூண் பார்த்திங்கன்னா பீடத்தை அழகுபடுத்துகிற மாதிரி இருக்குது. இதை விட 63 அடி பரப்பில் உபயபீடமும் இருக்குது. மேலேயும் கீழேயும் பத்மதலங்கள் உடையதும் அறவட்ட வடிவத்தில் பிரம்மாண்டமாக அமைஞ்சுள்ள ஒரு குமுதம், அதாவது பத்மம்னா தாமரைன்னு அர்த்தம், அந்த மாதிரி இருக்கக்கூடிய தலமாக இருக்குது. கல்வெட்டு கூடிய பக்கத்தில்
அடுத்தடுத்து விமானம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எண்கோணமாக வந்து வெட்டப்பட்டிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்து பார்த்து கோட்பாடு வச்சுருக்காங்க. வரிசையாக சிங்கங்களை ஓட்டுவர் மூலைகளில் இருக்கக்கூடிய பதிலாக மகரம், போர் வீரர்கள், வாயை பிளந்து கொண்டிருக்க குதிரை, அது மேலே சவாரி செய்கிறவங்க அப்படின்னு நிறைய இருக்குங்க. ஒவ்வொரு சிலையும் பார்க்கும்போது உங்களுக்கு அப்படியே சங்கிலியால் கட்டினது, குதிரையில் இது பண்ணது, யானை வந்து போர் வீரன் ஒருத்தனை தூக்கிட்டுருக்கு, இறந்து போன ஒரு உடல் அப்படியே தொங்கிட்டு மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போது இப்படியெல்லாம் கூட சிற்பக்கலை அங்கே இருக்கா அப்படின்ற ஒரு நமக்கு ஒரு ஆச்சரியம் வருது. பாருங்கள், நந்திக்கு வந்து பாலாபிஷேகம் போயிட்டுருக்கு. எனக்கு சனி பிரதோஷம் அப்படிங்கிறதுனால நம்ம கோவிலெல்லாம் நான் பார்த்துருக்கேன், மிஞ்சி போனால் 2 அண்டா 3 அண்டா இருக்கும். இங்கே அண்டாவாக பாலாபிஷேகம் நந்திக்கு வந்து கண்டினியூஸாக போயிட்டு இருந்தது. நம்ம பசங்களும் வந்து நந்திக்கு வந்து பால், தயிர், அபிஷேக சாமான் எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க. முதல்ல கூட்டம் இல்லை, இருக்க பயங்கர கூட்டம் வந்துருச்சுங்க. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடைச்சிக்கல். அதாவது தஞ்சை பெருவுடையார் கோயிலில் கட்டுமான பணி நடந்து கொண்டிருக்குது. அழகி அப்படிங்கிற ஒரு இடையர் குல மூதாட்டி சிவ தொண்டு செய்ய விரும்புகிறாங்க. ஏழை மூதாட்டி தன்னால் முடிஞ்ச அளவுக்கு கோவிலுக்கு தொண்டாற்றி கோவில் கட்டி முடிக்கிற வரை கோவில் கட்டும் அந்த சிற்பிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தண்ணி தாகம் இருக்குல்ல, தினமும் அவங்களுக்கு தயிர், மோர் கொடுத்துட்டே வந்தாங்களாம். இதை தெரிஞ்ச மன்னர் அருண்மொழிவர்மன் அந்த இடையர்குல மூதாட்டியினுடைய சிவத்தொண்டை அனைவரும் எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 80 டன் எடை கொண்ட கல்லில் அழகி அப்படின்னு பெயரை பொறித்து அதன் ராசகோபுரத்தின் உச்சியில் வச்சுருக்காருங்க. அந்த கல் இடைச்சிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக இதை பாருங்கள். அந்த கல்லின் நிழலே அந்த பெருவுடையார் மேலே விழுதான். இடைச்சிக்கல்லோட நிழல் பெருவுடையார் மேலே விழுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அழகி அப்படிங்கிற மூதாட்டி சிவ தொண்டு ஆற்றத்துக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு இருக்கும்போது அந்த கோவில் சிற்பம் செய்கிற அந்த கலைஞர்களுக்கு தாகம் தீர்க்க மோர் கொடுக்குறாங்க, தயிர் கொடுக்குறாங்க, கண்டினியூஸாக கொடுத்துட்டு வராங்க. இதனாலே அந்த கல் இடைச்சிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நந்தி மண்டபங்க. தஞ்சை பெரிய கோயிலில் இருக்கக்கூடிய பெரிய நந்தி ஒரே கல்லுலங்க, இது ஒரே கல்லில் தான் செதுக்கப்பட்டது. உயரம் பார்த்திங்கன்னா 14 மீட்டர், நீளம் வந்து 7 மீட்டர், அகலம் வந்து 3 மீட்டர் ஆகும். நந்தி மண்டபம் தஞ்சை நாயக்க மன்னர் செவ்வப்ப நாயக்கரால் கட்டப்பட்டது. நந்தி மண்டபத்துக்கு தெற்கு பார்த்திங்கன்னா ஒரு திருச்சுற்று மாளிகை இருக்கும். வட திசையை நோக்கி ஒரு நந்தி இருக்கும். அந்த நந்தி தான் ராசராசனால் பெருவுடையாருக்கு எதிராக முதல்ல இருந்தது. அப்புறம் வந்து போர்கீர்லாம் வரும்போது அந்த நந்திக்கு வந்து லைட்டாக விண்ணமாயிருக்கு. அதனால் நாயக்கர்கள் வந்து சிவலிங்கத்துக்கு இணையாக ஒரு பெரிய நந்தியை நிறுவியிருக்காங்க. அதுதான் இப்போது பெருவுடையார் கோயிலில் நமக்கு பார்க்குற நந்தி. இந்த ராஜராஜன் நிறுவிய நந்தி வந்து பார்த்திங்கன்னா வராகி சன்னதி ஒன்று இருக்குது, அது பக்கத்துலேயே இந்த நந்தி வச்சுருக்காங்க. நம்ம அந்த நந்தியும் பார்க்கலாம். இந்த நந்தியோடைய வரலாறு. சன்னதிகள், என்னென்ன சன்னதிகள் அங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாருங்கள், சாயந்தரம் 6:30-7 மணி ஆச்சுன்னா ஜெகஜோதியாக தங்க விக்கிரகமாக ஜொலிக்குதுங்க பெருவுடையார் கோயில். அப்படி ஒரு லைட்டிங். அந்த பக்கம் சன் செட் ஆகுது, இங்கே லைட் போடுறாங்க, செவ்வானம் இங்கே தங்க நிறத்தில் ஜொலிக்குது. ஸோ அந்த அழகு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்னதி. என்னென்ன சன்னதி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க முக்கியமாக கோவில். அதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா சண்டிகேஸ்வர் இருக்காங்க, நடராசர், வராகி, முருகர், விநாயகர், அப்புறம் கருவூர் தேவர் இருக்காருங்க. கருவூரார் அவர் தான் ராஜராஜனுடைய ஆச்சாரியர், குருவாம். ஆக்சுவலாக அந்த கதையே சொல்கிறாங்க. அவர் சொன்னதை கேட்காம இவர் வந்து இது பண்ணிட்டாராம், குடமுழுக்கு பண்ணிட்டாராம். நீ ராஜா அப்படிங்கிறதுனால உனக்கு இதுவா, நான் சொல்லியும் கேட்காம நீ பண்ணிட்டிய அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்ததா சொல்கிறாங்க கருவூரார். கரெக்டாக சன்னதிக்கு பின்னாடி, அதாவது விநாயகருக்கும் முருகருக்கும் நடுவில் கருவூரார் சன்னதி இருக்குது. அவர் தான் ராஜராஜ சோழனுடைய அமைச்சராக, அதாவது ராஜ மந்திரி ஆலோசகராக. அவர் வந்து சொல்கிறாராம் இந்த தேதியில் பண்ண வேண்டான்னு. அதை கேட்காம ராஜராஜன் பண்ணதுனால இவர் வந்து கோவம் வந்து சாபம் கொடுக்குறாரு. சாபத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ பதவி இருக்கிறதுனால தானே திமிர் பிடிச்சி இதை பண்ணியிருக்க, ஸோ உன் பதவி இல்லாமல் போகுது அப்படின்னு சொல்ல உடனே கரெக்டாக 3 வருஷம் தான். அதுக்கப்புறம் ராஜராஜன் என்ன ஆனார்னே தெரில. அவரோட மர்மம் இன்னமும்
வந்து புரியாத புதிராக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் கருவுடையார் அந்த விநாயகர் அதாவது கோவில் பெருவுடையார் கோயிலுக்கு பின்னாடி வந்தோன்னா சண்டிகேஸ்வரர், அப்புறம் பிள்ளையார், அதுக்கப்புறம் கருவூரார், அதுக்கப்புறம் வந்து முருகர். அவங்கள பார்த்துட்டு நம்ம வந்து தாயாரை பார்க்க வந்துடலாம். அதுக்கப்புறம் பெருவுடையார் சன்னதி, பெருவுடையார் யார் அப்படின்னு பெருவுடையார் அழைக்கப்படுற மூலவர் சிவபெருமான் லிங்க வடிவில் இருக்கார். இந்த மூலவர் வந்து ராஜராஜ சோழன் அவர் தான் வந்து வழிபட்டுள்ளாராம். இம்மூலவருக்கு வந்து பீடமே கிடையாதுங்க. பெரியநாயகி அம்மன் சன்னதி இருக்குது இந்த கோவிலில். கோவில் அம்மன் வந்து பெரியநாயகி. கருவூர் சித்தர் சன்னதி, அவர் தான் வந்து சித்தருக்குன்னு தனி சன்னதி, நான் தான் சொன்னேன் இல்லைங்களா. அதே மாதிரி வாராகி அம்மன் சன்னதி இருக்குது. சோழர் கால கட்டுமானமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சோழர் காலத்துலேயே இந்த வராகி அம்மன் இருந்ததா சொல்கிறாங்க. வேறு எங்கேயும் 2 கரங்கள் இந்த வராகிக்கு இல்லாத வகையில் இங்கே வந்து இவங்களுக்கு 2 கரங்கள் இருப்பது வியக்கத்தக்கதுன்னு சொல்கிறாங்க. கல்வெட்டு பார்த்திங்கன்னா தஞ்சை பெரிய கோயில் கல்வெட்டு தான் நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த கோவிலை சுற்றி நிறைய கல்வெட்டு இருக்குங்க. பல இடங்கள்லையும் இருக்கும் கல்வெட்டுகள். இந்த கோயிலில் அருண்மொழிவர்மன் கொண்டிருந்த ஒரு தனிப்பட்ட கரிசனத்தை விளக்கதாக கூறப்படுது. தான் மட்டும் இல்லாமல் அரச குடும்பத்தினர், அரசு அலுவலர், படை வீரர்கள், பொதுமக்கள் எல்லாரும் பங்களிப்பும் கோயிலில் வந்து பராமரிப்பு பாதுகாப்பில் இருக்கிறவங்க பார்த்து கொண்டது தெரியுது. ஏன்னா எல்லா பேரும் எழுதியிருக்கு அதில். எல்லாருடைய பேரும் தான் அந்த கல்வெட்டில் இருக்குது. நிதி தேவதை, அரசனால் இறையிலியாக கொடுக்கப்பட்ட நிலங்கள், கிராமங்கள்லேருந்து வசூல், எல்லாமே அதில் இருக்குது. எவ்வளோ வாங்கினோம், எவ்வளோ கொடுத்தோம், கணக்கு மாதிரி எழுதி வச்சுருக்காங்க. நல்லா நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி முதல் கல்வெட்டு தான் இருக்குது சான்று. நான் அதில் என்ன போட்டிருக்குன்னா, நாம் கொடுத்தனவும் நம் அக்கன் கொடுத்தனவும் நம் பெண்டுகள் கொடுத்தனவும் கொடுப்பார் கொடுத்தனவும் இந்த கல்லிலே வெட்டி அருள்க அப்படின்னு அந்த கல்வெட்டில் எழுதியிருக்காருங்க. பாருங்கள், நாம் கொடுத்தனவும் நம் அக்கன் கொடுத்தனவும் நம் பெண்டுகள் கொடுத்தனவும் கொடுப்பார் கொடுத்தனவும் இந்த கல்லிலே வெட்டி அருள்க அப்படின்னு அவர் எழுதியிருக்காரு. அதே மாதிரி தன்னுடைய பங்களிப்பு இல்லாமல் எல்லாருடைய பங்களிப்பையும் ஆவணப்படுத்தியது தான் ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்குது. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜா அவர் வந்து இந்த அளவுக்கு ஒரு கல்வெட்டு செதுக்கியிருப்பாருன்றதே நம்மளால் வந்து இப்போல்லாம் நம்ம பாருங்கள், ஒரு சின்ன அன்பளிப்பு கொடுத்தாலே நம்ம பேரை பெருசாக போட்டுக்கிறோம். ஆனால் அவர் எல்லாருடைய பேரையும் போட்டிருக்காரு. அடுத்தது மூத்த சகோதரி குந்தவை தேவிக்கு அளிக்கிறாரு. தன்னை வளர்த்து அதே மாதிரி கனவுகளை கொடுத்தவருக்கு அவர் செய்கிற சிறப்புன்னு சொல்கிறாரு. அடுத்து பெண்கள் சொல்லின் மூலம் பட்டத்தரசியான தந்தி சக்தி விடங்கி இவரோட மனைவர் கொடுத்த குடைகள் கொடுப்பார் கொடுத்தனும் என்பதும் மற்ற எல்லாரையும் ஒரு தெளிவாக சொல்கிறாரு. கோயிலுடைய அன்றாட வேலைகளை ஒழுங்காக செயல்படுத்துறதுக்கு பூசகர்கள், சிற்பி, தேவாரம் ஓதுவர்கள், இசைவாணர்கள், நடன மாதர்கள், மேலும் வந்து இன்னொரு பணியாட்கள் தேவைக்கேற்ப இருக்காங்க. 50 ஓதுவார், 400 நடன மாதர்கள் கோயிலில் இருந்ததாக கல்வெட்டு சொல்கிறாங்க. 50 இன்னைக்கு டே 2. இன்னைக்கு மத்தியானம் நாங்கள் ட்ரெயின் ஏறணும். பட் இன்னைக்கு ஃபைனலாக சிவராத்திரி திரும்ப வந்து இவர்கிட்ட போகலாம், பிரகதீஸ்வரே ஒரு தடவை மார்னிங் வைப்பு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான வந்து சனி பிரதோஷம் நல்லா பார்த்தேன். புன்னைநல்லூர் மாரியம்மன் பார்த்தேன், லோக்கலில் இருக்கக்கூடிய அவ்வளவும் பார்த்தேன். ஒரு பழமையான சங்கரநாராயணன் கோயில் ஒன்று அதையும் பார்த்தேன். ஹாய் சொல்லுங்க. ஹாய், குட் மார்னிங், ஹாப்பி சண்டே. லைக் பண்ணுங்க. வீடியோ எடுத்தாலே வந்துடுவா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு. ஸோ இப்போ நேராக நாங்கள் வந்து பிரகதீஸ்வரா போயிட்டு அப்புறம் பக்கத்தில் ஒரு மியூசியம், அப்புறம் சிவகங்கை பார்க்கு, அப்புறம் வந்து ஒரு பேர்ட்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு ட்ரெயின் வந்து ஏறணும். ஓகே, எல்லா விளாகையும் பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு திரும்பவும் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட வந்தாச்சு. ஸோ சாப்பிட வந்துட்டு
அட்டகாசம் கோயில் பக்கத்தில் வந்து ஸ்ரீ கிருஷ்ணா பவன் இருந்ததுங்க. ரொம்ப நல்லா இருந்தது எல்லாமே. காலையில் நாங்கள் வந்து திரும்பவும் கோயிலுக்கு போகிற ஐடியா தான். ஸோ ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே சாப்பிட்டோம். பொங்கல், பூரி, தோசை, இட்லி மட்டும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, காலி ஆகிடுச்சு. இடியாப்பம், ஒரு 3 விதமான சட்னி, சாம்பார் எல்லாமே இருந்தது. எல்லா ஐட்டத்தையும் சாப்பிட்டோம். பூரி, உருளைக்கிழங்கு அப்படின்னு. இதையாவது தான் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. எவ்வளோ சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கோயிலுக்கு போகிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கிளம்பலாம் அப்படின்னு. ரவா தோசை, அப்புறம் கீ ரோஸ்ட்டு, அங்கே அந்த இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அந்த ஹோட்டல் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. நாங்கள் ஃபுல்லுமே அங்கே தான் சாப்பிட்டோம் முதல் நாள். வேறு எந்த ஹோட்டலுக்கும் போகல, ட்ரை பண்ணல. ஒன்லி ஸ்ரீ கிருஷ்ணா பவனில் மட்டும்தான் சாப்பிட்டோம். பெருவுடையார் கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது அந்த ஹோட்டல். மதியானம் லஞ்சும் அங்கே தான் சாப்பிட்டோம். காலைல டிஃபன் அங்கே தான் சாப்பிட்டோம். புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலில் மட்டும் காலையில் முதல் நாள் காலையில் அன்னபூர்ணான்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல், கோவில் பக்கத்துலேயே தான் அதுவும். புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில் ஆர்ச் பக்கத்துலேயே தான் இருக்குது. அங்கே சாப்பிட்டோம். சீப் அண்ட் பெஸ்ட்டு அதுவும். இங்கே வந்து எல்லாமே நல்லா இருந்தது. இடியாப்பத்துக்கு வந்து நாட்டு சக்கரை போட்டு ஒரு தேங்காய் பால் கொடுத்துருந்தாங்க. சாப்பிட்டுட்டு திரும்பவும் பெருவுடையார் கோயில் தான் நம்ம வந்து போக ஆரம்பிச்சிட்டோம். போகும்போதே வள்ளலார் மூலயமா அங்கே வந்து அன்னதானம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அருட்பெருஞ்சோதி, அவர் வந்து தனிப்பெரும் கருணை, இவரோட இதுதான் இன்னமும். வடலூர் வள்ளலார் வந்து அவரை மாதிரிலாம் நம்மளாலாம் தான தர்மம் பண்ண முடியாதுங்க. வள்ளலார் தான். அவங்க எல்லாருக்கும் பசி ஆற்றிட்டு இருந்தாங்க. அதை அப்படியே பார்த்துட்டு நேராக திரும்பவும் பெருவுடையார் கோயில் நைட்டு பார்த்தோம். இப்போ காலையிலையும் பெருவுடையார் கோயிலில் தான் எங்களுடையது. ஏன்னா மகா சிவராத்திரி உள்ளே போயிட்டு பெருவுடையார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. முதல் நாள் விட இன்றைக்கி இன்னும் கூட்டம் அதிகமாக இருந்தது. அதிகமாகவே இருந்ததுங்க கூட்டம். பிரசாத கடை பக்கத்தில் ஒன்று இருந்ததுங்க. புளியோதரை, அப்புறம் சக்கரை பொங்கல், தயிர் சாதம், சாம்பார் சாதம், லெமன் சாதம்னு 30 ரூபா பேக்கெட்டு சொல்லிவிட்டு ஒரு பெரிய பிரசாத கடை இருந்தது. அந்த பிரசாத கடையில் கூட்டம் ஜெகஜோதியாக இருந்தது. இங்கெல்லாம் சென்னையிலலாம் இருக்க மாதிரிலாம் அங்கே இல்லைங்க, ஃப்ரீயாக இருந்தது. 1 ஹவருக்குள்ளே சாமி பார்த்துட்டோம். பாருங்கள், இதுதான் ராஜராஜ சோழன் வந்து அமைச்ச நந்தி, வராகி சன்னதி பக்கத்தில். நாங்கள் வந்து க்யூவில் நின்றுட்டுருக்கோம் பெருவுடையாரை பார்க்குறதுக்காக. இதில் வந்து தஞ்சை பெரிய கோயிலோட சிறப்பு பார்த்திங்கன்னா, இந்த கோயிலோட விமானம் வந்து 216 அடி உயரம் கொண்டது. இந்த கோயில் வந்து தமிழின் சிறப்புகளுக்கும் மாமன்னர் ராஜராஜ சோழனின் தமிழ் பற்றும், கோயிலில் உள்ள சிவலிங்கத்தின் உயரம் 12 அடி, தமிழின் உயிரெழுத்துக்கள் 12, சிவலிங்கத்தின் பீடத்தின் உயரம் 18, மெய்யெழுத்து 18. அதே மாதிரி கோயிலின் கோபுரம் வந்து உயரம் 216. இது வந்து உயிர்மெய் எழுத்துக்கள் 216. லிங்கத்துக்கும் நந்திக்கும் உள்ள இடைவெளி வந்து பார்த்திங்கன்னா 247 அடி. தமிழின் மொத்த எழுத்துக்கள் 247 அடிங்க. 47 அது அப்படியே எங்கள் அடியாக கணக்காக காமிச்சிருக்காங்க. இது வந்து ரொம்ப எந்த அளவுக்கு தமிழ் வாழ்ந்திருக்கு, தமிழை எந்த அளவுக்கு ராஜாக்கள் வந்து கொண்டாடியிருக்காங்க, அது வந்து சந்தோஷமாக இருக்குது. அடுத்தது பெருமையாக சொல்லிக்கலாம், நாங்கள் தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. 2 அல்லது 3 தலங்கள் மட்டுமே தொண்டு கோயில்கள் கட்டப்பட்டு வந்த காலத்தில் கற்களே கிடைக்காத காவிரி சமவெளி பகுதியில் 15 தலங்கள் கொண்ட 60 மீட்டர் உயரமான ஒரு கல் கோவில் அது ராஜராஜன் எழுப்பியிருக்காரு. ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி. நினச்சி பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்குது. பாருங்கள், பெருவுடையார் சன்னதியை நோக்கி போயிட்டுருக்கோம். வீடியோ எடுக்க அலோவ் பண்ணுங்க. எடுக்க வேணாம் தான் சொல்கிறாங்க, நம்மளால் எடுக்காமல் இருக்க முடியல. பார்த்தீங்களா பெருவுடையார். நானும் கேமரா வந்து ஜூம் பண்ணி வைக்கிறேன். ஆள் அவசரத்துக்கு இருக்கார் பெருவுடையார். பிரம்மாண்டமான கோவில் 7 ஆண்டில் கட்டி முடிக்கப்பட்டு தான். நான் தாஜ்மஹால் 20 வருஷம் கட்டினாங்கன்னு பசங்களுக்கு கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். இவர் 7 வருஷத்தில் கட்டிட்டார். கருவறையில் இருக்கிற சிவலிங்கம் உலகத்திலேயே பெருசுங்க. இதை பார்த்துட்ருக்கேன் பார்த்தீங்களா, இவர் தான் உலகத்திலேயே பெரிய சிவலிங்கம். 6 அடி ஒசரங்க, 54 அடி சுற்றளவு. அதே மாதிரி ஆவுடையார் 23 அடி உயரம் கொண்ட லிங்கம். இது எல்லாமே தனித்தனியாக கருங்கற்களால் செதுக்கப்பட்டதுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள் ஸ்க்ரீனில், இவர் தாங்க பெருவுடையார். எவ்வளோ பெரிய பிரம்மாண்டம், கண்ணு ஃபுல்லாக இருக்காருங்க. 2 கண்ணு பத்தலை, 2 கை பத்தலை அவரை கும்பிடுறதுக்கு. அப்படி ஒரு அலங்காரம் சிவராத்திரி அன்னைக்கு அந்த அளவுக்கு இருந்தார். அப்படியே என்ன சொல்கிறது, அங்கேயே இருந்துட மாட்டோமா கோயிலிண்டியே, அப்படி ஒரு ஆசை. அந்த கோயிலை விட்டு நகரத்துக்கு மனசே வரலைங்க. இந்த கோயிலுடைய நுழைவாயில் அமைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்டமான நந்தி பார்த்திங்கன்னா 13 அடி ஒசரம்,
16 அடி அகலம், அதுவும் பெருசுங்க. தமிழகத்தில் வந்து இதே அமைப்பில் கோயில்கள் கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்குது, தாராசுரம் ஐராவதேஸ்வரர், அடுத்தது அதாங்க கங்கை கொண்ட சோழபுரமும் ஐராவதேஸ்வரர் கோயிலும் தாராசுரமும் போயிட்டு வரணுங்க. இப்பயே போயிருப்போம், லீவ் இல்லை, பெரிய கோயில் மட்டும்தான் மைண்டில் இருந்தது. கண்டிப்பாங்க பெருவுடையார் நான் போய் என்னுடைய சப்ஸ்கிரைபருக்காக என்னுடைய நலம் விரும்பிகளுக்காகவும் என்னை பிடிக்காதவங்களுக்காகவும் வேண்டிட்டு வந்திருக்கேன். எல்லாருக்கும் பெருவுடையாருடைய கருணை கண்டிப்பாக கிடைக்குங்க. அதே மாதிரி 1010ஆம் ஆண்டு இந்த கோவில் வந்து முடிக்கப்பட்டதுங்க. ராஜராஜ சோழன் கட்டி 2010வது வருஷம்தான் 1000 வருஷம் இந்த கோவில் கட்டின்னு சொல்லிட்டு கொண்டாடிட்டுருக்கோம். வருஷம் கொண்டாடிட்டு தான் இருக்காங்க. கோவில் ரொம்ப 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 பிரம்மாண்டத்தின் உச்சகட்டம், சரிங்களா? இப்படிப்பட்ட யுனெஸ்கோ உலக பாரம்பரியமிக்க இந்த கோவிலுடைய பெருமைக்கு நம்மளுடைய அரசு என்ன, சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்மளுடைய இந்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இருங்க, பெருவுடையாரை நல்லா பார்த்துக்கோங்க. அண்ணாமலையாருக்கு அரோகரா. இங்கே வந்து பெருவுடையாருக்கு அரோகரா சொல்லுவோம். நமச்சிவாய சொல்லுங்கள். கமெண்ட்டில் இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் நமசிவாயா சொல்லுங்கள். கொஞ்சம் பெரிய வீடியோ தான், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் விரும்புவீங்க. தஞ்சை பெரிய கோயிலுடைய 1000 ஆண்டு நிறைவிழாவை 2010 செப்டம்பர் 25ஆம் தேதி 2 நாட்களுக்கும் சிறப்பாக கொண்டாடினாங்க. அதுக்கப்புறம் ராசா மத்திய மந்திரி அவர் வந்து 5 பெரிய கோயில் உருவம் பொதிச்ச 5 ரூபாய் சிறப்பு தபால் தலையை இது பண்ணார். இது வந்து சண்டிகேஸ்வர் சன்னதிங்க. நான் ஏறி போய் சேவிச்சுட்டு வந்தேன். அதே மாதிரி தபால் தலையில் மாதிரி வடிவத்தை முன்னாள் முதலமைச்சர் நம்ம வெளியிட்டிருக்காங்க. அப்புறம் ராஜராஜ உருவம் பொறுத்து 5 ரூபாய் நாணயத்தை மத்திய அரசு இது பண்ணிச்சு. அதுக்கப்புறம் 2020 ஒரு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இதில் நிறைய கொடுத்துருக்குங்க. நமக்கு வந்து பாதி நமக்கு தெரிஞ்சுக்கிட்டது, மீதி வந்து நான் வந்து தகவல் தெரிஞ்சு உங்களுக்கு நான் சொல்கிறேன். பாருங்க, நான் நந்தியை இப்போ தான் சேவிச்சுட்டு வரேன். பெரிய நந்திக்கிட்டேருந்து நிற்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. தொட்டு பார்த்துட்டு இருந்தேன் நந்தியை. கிட்ட போயிட்டு அந்த குருக்களே, என்னம்மா ஃபஸ்ட் டைம் வரீங்களா அப்படின்னார். ஆமாம் சார் அப்படின்னேன். ரொம்ப சந்தோஷமாக அந்த நந்தியை சேவிச்சுட்டு வந்தது, பெருவுடையாரை பார்த்துட்டு வந்தது. அந்த நந்திக்கிட்டேருந்து நின்று அந்த கோபுரத்தை பார்க்கும்போது உடம்புக்குள்ளே ஒரு புல்லரிச்சுதுங்க. ஆஹா, இது வெல்லவோ என் நாடு. பார்த்தீங்களா, நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த துவயஸ்தம்பம், பெருவுடையார் கோயில் கோபுரம், அந்த மண்டபம், அவரோட என்ட்ரன்ஸ் உள்ளே போகிற வழி, இதெல்லாம் நந்திக்கிட்டேருந்து பாருங்களேன். அடுத்த தடவை நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நந்தியே சுற்றி காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள். பிரசாதம்லாம் வாங்கிட்டு, என்றைக்கும் இல்லாத திருநாளாக இவர் பிரசாதம் வாங்கினார். இவர் இந்த மாதிரி வாங்க மாட்டார். நான் போய் சக்கரை பொங்கல் வாங்கிட்டு வந்தேன். இவர் போயிட்டு பிரசாதம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. ஃப்ரெண்ட்ஸ், மகா சிவராத்திரி காலையில் நானகதி இது வந்து இது தாயார் சன்னதி. உள்ளே அவ்வளோ அழகாக இருக்குங்க சிற்பங்கள். நான் உள்ளே போய் எடுக்க முடியல இங்கேருந்து, ஆனால் நிறைய டூரிஸ்ட் எல்லாம் எடுக்கிறாங்க. நான் இங்கேருந்தே தான் உங்களுக்கு பண்ணேன். பிள்ளையார் எவ்வளோ பெருசு இருக்க. ராஜராஜ சோழன் வந்து கட்டினது எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். அது எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அப்புறம் பெரிய நந்தியும் பார்த்துட்டேன். என் அப்பன் முருகன் அவரை போய் பார்க்க போயிட்டுருக்கேன். பெரிய நாயகியை பார்க்கும்போது எனக்கு உள்ளுக்குள்ளே அப்படியே ப்ளூ கலரில் நின்ன கோலத்தில் இருந்தாங்களா, அதை பார்க்கும்போது மனசுக்குள்ளே எவ்வளோ ஒரு சந்தோஷம். நிஜமாங்க, வாழ்க்கையில் வந்து சிலதெல்லாம் நம்ம வந்து நினச்சிட்டே இருக்கோம்ல, நடக்குமான்னு. அப்படி நான் வந்து எப்போ நம்ம போகிறோம் அப்படின்னு நான் நினச்சதில் இந்த பெரிய கோயில் ஒன்று. அடுத்தது நம்ம திருச்செந்தூர் முருகன், அவர் எப்போ கூப்பிடுவாருன்னு தெரியல, அது போகணும். இது கன்னியாகுமரி அம்மன், அவங்க சபரிமலை ஐயப்பா. இந்த 4 என் வாழ்க்கையில் நான் லைஃப் இருக்கிற வரைக்கும் போயிடணும்னு ஆசை. இன்றைக்கி வந்து பெரிய கோயில் திருப்தியாக சனி பிரதோஷம். இது வந்து ப்ரீ பிளானே இல்லை, போகணுன்னு பெரிய கோயில். ஆனால் நான் புக் பண்ண தேதி வந்து பிரதோஷம் அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்தாச்சு. வாங்க முருகரை சேவிச்சிடலாம். பெருவுடையாரை பார்த்துட்டு அப்படியே இறங்கணுன்னா லெஃப்ட்டு ரைட்டு 2 பக்கமாக இறங்க வேண்டியிருக்கு. லெஃப்ட்டு இறங்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சேவிச்சுட்டு
முருகர் சன்னதி, ரைட் இறங்கினோன்னா பிள்ளையார் சன்னதி. ஸோ நான் ரைட் பக்கம் அந்த பக்கம் இறங்கினேன், பிள்ளையாரை சேவிச்சுட்டு அப்படியே வந்து முருகர், அறுபடை முருகரும் ஒன்றா இருக்காருங்க. நல்ல விபூதி காப்பு போட்டு 6 படை முருகரும் சூப்பராக இருக்காங்க. அப்படியே வந்தோன்னா பெரிய நாயகி, அவங்களையும் சேவிச்சுட்டு, பெரிய நாயகி உள்ள கேமராலாம் எடுத்துகிட்டு போகல, மொபைல்லாம் எடுத்துகிட்டு போகல. ஏன்னா நமக்குன்னு ஒன்று இருக்கு இல்லையா, நம்ம வந்து எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுக்க வேண்டாம், வீடியோ எடுக்க வேண்டான்ட்டு. ஸோ பெரிய கோயில் எடுத்துகிட்டேன். ஸோ நான் உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன். ஸோ அடுத்தது ட்ரெயினை பிடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரீ பிளான்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். டிக்கெட்டே வெயிட்டிங் லிஸ்ட்லேருந்து முதல் நாள் தான் கன்ஃபார்ம் ஆச்சு. அதுவும் பர்த்து வேறு இடத்துல இருந்தது, டிடிஆர்கிட்ட சொல்லிவிட்டு. ஸோ 1.5 நாள் தான், செகண்ட் சாட்டர்டே லீவு அண்டு சண்டே மொத்த பிரதோஷம் அண்டு மகா சிவராத்திரி. ஃபஸ்ட் டைம் வந்த உடனேவே பெருவுடையார சனி பிரதோஷத்தன்னைக்கு நான் லைவ் கூட போட்டேன். ஸோ ஒரு 58 பேர் பார்த்துருக்கீங்க, தேங்க்யூ. லைவ் இருக்குது பாருங்கள். நந்திக்கு பண்ண அபிஷேகம், அதுலேயும் சார்ஜ் வேறு இல்லையா, ஸோ மொபைல் வந்து இதுவாகிடுச்சு. ஓகே, அடுத்தது ஃபுல் வீடியோவில் பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். திருச்செந்தூர் முருகர் பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, இங்கே வந்தோன்னா நம்ம ராஜராஜ சோழனுடைய அவரை பார்த்துட்டு இந்த தஞ்சை கோயிலில் பிரம்மோற்சவம், ராஜராஜ சோழன் பிறந்த நாள், அன்னாபிஷேகம், திருவாதிரை, ஆடிப்பூரம், கார்த்திகை தீபம், பிரதோஷம், சிவராத்திரி, தேரோட்டம் எல்லாமே இருக்குங்க. ஸோ அடுத்த தடவை தஞ்சாவூர் போகிறீங்கன்னா பெரிய கோயிலில் போயிட்டு இந்த அளவுக்கு ஒவ்வொன்றா பாருங்கள்.